வணக்கம் நண்பர்களே. ராமாயணம் ஒரு தேவ கதைன்னு நாம சிறு வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு வந்தோம். ராமன் நல்லவன், ராவணன் கெட்டவன். ஆனா உண்மை அவ்வளவு சிம்பிளா இல்ல. ராமாயணம் ஒரு கதை இல்ல, அது மனித மனதின் கண்ணாடி. இந்த வீடியோல நம்ம மனசுக்குள்ள நாள்தோறும் நடக்கிற ஆசை, பயம், கோபம், அகங்காரம், தியாகம் இந்த எல்லாம் ராமாயண கதாபாத்திரங்களாக எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்க்க போறோம். கடைசி வர பாருங்க, ஏன்னா கடைசி உண்மை உங்களை நீங்களே அடையாளம் காண வைக்கும். மனித மனம், ஆசை வர்சஸ் தர்மம். மனித மனம் ஒரு போர்க்களம். ஒரு பக்கம் ஆசை, சுயநலம், இன்னொரு பக்கம் தர்மம், பொறுப்பு. ராமாயணம் சொல்ற முதல் உண்மை, மனிதன் கெட்டவன் அல்ல, அவன் குழப்பமானவன். நம்ம மனசுக்குள்ள ராமனும் இருக்கான், ராவணனும் இருக்கான். எவன் ஜெயிக்கிறானோ அவன்தான் நம்ம வாழ்க்கையை நடத்துறான். ராமன், உணர்ச்சியை கட்டுப்படுத்திய மனம். ராமன் எப்போதும் சந்தோஷமாக இருந்தாரா? இல்ல. அப்பாவின் கட்டளை, ராஜ்ய இழப்பு, காட்டுவாசம், அவருக்கும் கோபம் வந்தது, வலி இருந்தது. ஆனா அவர் என்ன செய்தார்? உணர்ச்சியை அடக்கினார், தர்மத்தை தேர்ந்தெடுத்தார். மனரகசியம், உணர்ச்சி இல்லாதவன் பெரியவன் இல்லை, உணர்ச்சியை கட்டுப்படுத்துபவன்தான் பெரியவன். கைகேயி, பயத்தால் வழிநடத்தப்பட்ட மனம். கைகேயி ராமாயணத்தில் கெட்டவளா? இல்ல. அவள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் விதைக்கப்பட்டது, பயம், சந்தேகம். உன் மகன் அரசனாக மாட்டான். அந்த ஒரு பயம் அவளுடைய முழு மனதையும் குருடாக்கியது. மனரகசியம், பயம் மனிதனை தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும். தசரதன், அட்டாச்மெண்ட், மன அழிவு. தசரதன் ஒரு நல்ல ராஜா, ஆனா ஒரே ஒரு பலகீனம், அதீத அன்பு. ராமனை பிரிய வேண்டிய அந்த வலி அவரை உயிரோடு கொன்றது. மனரகசியம், அதீத அட்டாச்மெண்ட், மன அழுத்தத்தின் தாய். சீதை, அமைதியான மனத்தின் வலிமை. சீதையை நாம பலவீனமா நினைக்கிறோம். ஆனா அசோகவனத்தில் அவள் மனம் உடைந்ததா? இல்ல. பயம் இருந்தது, வலி இருந்தது. ஆனா அவள் மனசுக்குள்ள அமைதி இருந்தது. மனரகசியம், அமைதி பலவீனமில்லை, அது உச்சமான சக்தி. ராவணன், அறிவு வர்சஸ் அகங்காரம். ராவணன் முட்டாளில்லை, வேத பண்டிதன், சிவபக்தன், பேரறிவு. ஆனா அவனுடைய அகங்காரம் அவனை குருடாக்கியது. நான் தான் சரி, என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது. மனரகசியம், அகங்காரம் அறிவையும் அழிக்கும். லக்ஷ்மணன், அடக்கப்பட்ட கோபம். லக்ஷ்மணன் எப்போதும் கோபமாக பேசுவார். ஏன்? தன் வலியை வெளிப்படுத்த முடியாத மனம், அடக்கப்பட்ட உணர்ச்சிகள். மனரகசியம், சப்ரஸ்ட் இமோஷன்ஸ் ஒரு நாள் வெடிக்கும். ஹனுமான், செல்ஃப் பிலீஃப், மனசக்தி. ஹனுமான் தான் யார் என்று மறந்திருந்தார். நீ வல்லவன் என்று சொன்னதும் கடல் தாண்டினார், அசாத்தியம் சாதித்தார். மனரகசியம், நம்பிக்கை வந்தால் சக்தி தானாக வரும். சூர்பனகை வர்சஸ் வாலி, ஈகோ பிளஸ் ரிஜெக்ஷன். சூர்பனகை நிராகரிக்கப்பட்டாள், அவமானமடைந்தாள். அந்த வலி அழிவாக மாறியது. வாலி தவறான புரிதலால் தன் சகோதரனை பகைத்தான். மனரகசியம், ஈகோ பிளஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உறவுகளை அழிக்கும். மைய உண்மை, ராமாயணம் வெளியில நடக்கல, அது நம்ம மனசுக்குள்ள நடக்குது. ராமன் வர்சஸ் கட்டுப்படுத்தப்பட்ட மனம், ராவணன் வர்சஸ் கட்டுப்பாடில்லாத மனம். இப்போ உங்க மனசுக்குள்ள யார் ஜெயிக்கிறாங்க? ராமாயணம் முடிந்தது, ஆனா மனித மனப்போர் இன்னும் முடியவில்லை. இந்த நிமிஷம் நீங்க எடுக்கிற ஒரு முடிவு ராமனை ஜெயிக்க வைக்கலாம் அல்லது ராவணனை. இந்த வீடியோ உங்க மனச ஒரு நிமிடம் நிறுத்தி யோசிக்க வைத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உண்மை ஒருத்தருக்கு மட்டும் போதாது.